தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். சிம்மம் அப்படின்னாலே சிங்கம் மாதிரி ஒரு பெரிய ஒரு தோரணைக்கும் ஒரு நல்ல விஷயங்களுக்கும் சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சிம்ம லக்னக்காரங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? என்னன்னா, சிம்மம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஆனால் இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சிடுறீங்களா அப்படின்னா கடகம், அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பாரு அப்படின்னா அது சிம்மம். அவங்க மேலே தப்பு இருக்குன்னு டப்புன்னு மன்னிப்பு கேட்டுருவாங்க. அதாவது கோவங்கிறத விட நேர்மையான ஆட்கள். சரிங்களா, எங்கே போனாலும் இடத்துல தான் குணம் இருக்கும். சரி, இந்த சிம்ம லக்னக்காரங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் உங்களோட பலம், இதெல்லாம் உங்களுடைய பலவீனம் அப்படின்னு சொல்லணும்னா அது என்ன? அவங்களுடைய அதிகார துணி, யாருக்கும் பயப்படவே மாட்டாங்க. அது அவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ். அவங்களுடைய அந்த கோவத்தன்மை, அந்த அதிகாரத்தன்மையினால அவங்க கிட்ட நெருங்கிறதுக்கு பலர் பயந்துக்கிட்டு விலகி நிற்பாங்க. சிம்ம லக்னக்காரங்களுக்கு மேக்ஸிமம் உறவுகள் செட் ஆகி வராது. அது ஒரு விஷயம். ஏன்னா ஒன்றுமே தெரியாத டம்மி பீஸி இவங்களுக்கு லீடராக இருப்பார். சரிங்களா, அவங்களுக்கு கீழே வேலை செய்யும்போது வேறு வழியிலன்னு அப்படியே மன உளைச்சலோடு வேலை செஞ்சு அந்த மன உளைச்சல்லாம் நிறைய தப்பு பண்ணிடுவாங்க தொழிலில். அப்போ மேக்ஸிமம் இவங்களுக்கு அடிமை தொழில் ஆகாது. அதனால் அடிமை தொழிலுக்கு போகிறது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் உழைப்பை செலுத்தி செய்கின்ற எந்த வேலையும் உங்களுக்கு சிம்ம லக்னத்திலேயோ சிம்ம ராசிலேயோ ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அவங்க பிள்ளைகளின் மீது ரொம்ப ஆசை இருக்கும். ஆனால் வருங்காலத்தில் அவங்க பிள்ளைகளாலேயே கருத்து வேறுபாடுகள் வரும். சார், இப்போ பொதுவாக எந்த உறவுகளால் இந்த சிம்ம லக்னத்துக்கு அதீத பிரச்சனை வரும்? அதீத பிரச்சனைனா ஒன்று, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒவ்வொரு லக்னங்களுக்கும் அவங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து லக்னம் சீரீஸ் மூலமாக நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த காணொலியில் சிம்ம லக்னக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பேசிடலாமா சார்? சார், முதலாவதா இந்த சிம்ம லக்னம் அப்படின்னு சொன்னால், சிம்மம் அப்படின்னாலே சிங்கம் மாதிரி ஒரு பெரிய ஒரு தோரணைக்கும் ஒரு நல்ல விஷயங்களுக்கும் சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சிம்ம லக்னக்காரங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் சார்? நீங்களே சொல்லிட்டீங்க. சிம்மம்னா சிம்மம் சொல்லிட்டு, அதாவது சிங்கம்னு சொல்லிட்டு பல பேர் இப்படி தான் உசுப்பேத்தி நம்மளை ரணகலமாக்கிடுறாங்க. அப்படி என்னென்னா, சிம்மம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஆளுமை மிக்க வீடு. அங்கே எந்த கிரகமும் உச்சமாகாது, எந்த கிரகமும் நீசமும் ஆகாது. அது முழுக்க முழுக்க சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு வலுவான வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அது சூரியன் அப்படின்னாவே நம்ம என்னென்னா, சிம்ம லக்னக்காரங்கன்னா உருன்னு இருப்பாங்க, சிம்ம ராசிக்காரங்கன்னா ரொம்ப கோவக்காரங்க, அவங்ககிட்டலாம் போய் யார்ப்பா பேசு, சரியான சிடு மூஞ்சிங்க அப்படிலாம் நம்ம ஒரு கேட்டகரி ஆஃப் ஐடியாலஜி நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அதே சூரியனை வந்து நம்ம இப்படியும் மறந்துடக்கூடாது. அவர் வந்து பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். நம்ம இப்போ கடகத்துக்குன்னு ஒரு குவாலிட்டி சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் இவங்ககிட்ட இருக்கும். கடகம் எப்படி பேசுவேன்னா, ஆனால் இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சிடுறீங்களா அப்படின்னா கடகம், அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பாரு அப்படின்னா அது சிம்மம். சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஒரு அதிகார துணியோடு பேசுவாங்க. ரெண்டு பேருமே நியாயத்தை தான் பேசுவாங்க. அதே போல் நம்ம இப்போ சிம்ம லக்னக்காரங்களை பார்த்தீங்கன்னா கோவக்காரங்கன்னு எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அவங்க மேலே தப்பு இருக்குன்னு டப்புன்னு மன்னிப்பு கேட்டுருவாங்க. அதாவது கோவங்கிறத விட நேர்மையான ஆட்கள். சரிங்களா, எங்கே போனாலும் இடத்துல தான் குணம் இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குங்கிற மாதிரி இவங்க தான் கல்லுக்குள் ஈரம். கூப்பிட்டு தப்பு பண்ணாமல் சப்புன்னு ரெண்டு அரைஞ்சிட்டு நல்லது பண்ணும்போது நல்லா இருக்கீங்களா, வீட்டில் அம்மா அப்பெல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கிறது இவங்க தான். என்ன நேற்று அடித்தாரு, அது நேற்று நீங்கள் பண்ண தப்புக்கு, அப்போ இன்றைக்கி பாராட்டினீங்க, இது நீங்கள் பண்ண நல்ல விஷயத்துக்கு, அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எதையுமே ஒரு மனசில் வச்சுக்க மாட்டாங்க. கொஞ்சம் டப்பு டப்புன்னு பேசுகிற ஆட்கள். தயால குணம் ரொம்ப நிறைஞ்சவங்கங்க. அதாவது தான் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களால அந்த கஷ்டத்தை போக்குற பலம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சிம்ம லக்னத்திலேயோ சிம்ம ராசிலேயோ பிறந்தவங்க அதை வந்து தீர்த்து வச்சுருவாங்க. சரிங்களா, ஆனால் இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு, அவங்க லக்னத்தோடவோ ராசியோடவோ ராகுவோ சனியோ சம்மந்தப்படாமல் இருக்கணும். சம்மந்தப்பட்டால் சிம்ம லக்னக்காரங்க சுயநலவாதி ஆயிடுவாங்க. அங்கே ராகுவோ அல்லது சனியோ சம்மந்தப்படாமல் வேறு எந்த கிரகம் சம்மந்தப்பட்டாலும் உண்மையிலேயே சொன்னோம்னா நீதிவான்கள், தயால குணம் மிக்கவர்கள், ரொம்ப நேர்மையானவங்க. சரிங்களா, அவங்கள நம்பி நம்ம எதுலேயும் இறங்கலாம். இங்கே குதிப்பா, உனக்கு ஏதாவது ஆனாலும் நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள நம்பி நம்ம குதிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைக்குரியவர்கள். கொடுத்த வாக்கை என்றைக்குமே அவங்க மீறவே மாட்டாங்க. சரிங்களா, அந்தளவுக்கு ஒரு போல்டான பர்சன்ஸ். இத்தனை நல்ல விஷயங்களை நம்ம அவங்கக்கிட்ட சொல்லலாம். என்ன ஒன்று, அவங்க சில இடங்களில் அதிகாரம் மிகுந்து இருக்கும்போது அவங்க சரியானது பண்ணும்போது சரியில்லாத ஆட்களுக்கு அது எதிராக தெரியும். அவர் பண்ணுற ஒரு விஷயம் ஒருத்தருக்கு நல்லதாக இருக்கும்,
அந்த விஷயம் யாருக்கு பாதகத்தை தருகிறதோ அவங்க ஒரு தரப்பு எப்பவுமே சிம்மத்தை பற்றி ஒரு குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது இயல்பு தான். அது நம்ம இந்த காதல் வாங்கி அந்த காதலை விட்டு போயிடும். ஆனால் உண்மையிலேயே நல்லவங்க. சரி, கண்டிப்பா சார். சார், இந்த சிம்ம லக்னக்காரங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் உங்களோட பலம், இதெல்லாம் உங்களுடைய பலவீனம் அப்படின்னு சொல்லணும்னா அது என்ன விஷயம்? அவங்களுடைய அதிகார துணி, யாருக்கும் பயப்படவே மாட்டாங்க. அது அவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவரை விட ஹையர் ஆஃபீஸராக இருப்பார். இவர் மேலே தப்பு இல்லைன்னா பணிஞ்சே போக மாட்டார். அவர் 4 கேள்வி கேட்டார்னா திருப்பி இவர் அவர் 2 கேள்வி கேட்பார். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஐயோ, உயரதிகாரி மீறி பேசினா என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, மெமோ கொடுத்துருவாங்க, இன்க்ரிமெண்ட் கட் ஆயிரும், எதனா கட் ஆகட்டும், என் மேலே தப்பு கிடையாது அப்படின்னு அந்த துணிச்சல் இருக்கு பாருங்க. அது பல இடங்கள்ல இவங்களுக்கு நல்ல கிரெடிட்ஸாக வாங்கி கொடுக்கும். ரெண்டாவது, ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணும். நான் இருந்தால் தான் அந்த வேலை முடியும். ஆனால் நான் இப்போது ஒரு சமயமாக வெளியில் இருக்கேன். இப்போ யார்கிட்ட கொடுத்தா அந்த வேலை முடியும், அந்த லிஸ்ட்டில் யார் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுங்க. தலை சிறந்த தலைமை தாங்கக்கூடிய குணம் மிக்கவர்கள். சரிங்களா? ஒரு அற்புதமான முறையில் எந்த விஷயத்தையும் பர்ஃபெக்டாக, அதாவது ஒரு நெருக்கடி சூழலில் கூட ஓட மாட்டாங்க. அங்கே நின்று எந்த சூழலையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அவங்ககிட்ட இருக்கும். அது இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இவங்களுக்கு உண்மையிலே பாருங்கள், சிம்ம லக்னக்காரங்க நம்ம 1008 குறை சொன்னாலும் அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்ககிட்ட கொடுத்தா நம்ம இல்லைனாலும் இந்த வேலையை இவங்க முடிச்சிருவாங்க. அந்த நம்பிக்கை எப்போவுமே அவங்க மேலே இருக்கும். அந்த ட்ரஸ்ட் அவங்க மேலே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், இது பலவீனம்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே இப்போ எப்படி ஒரு நிர்வாகத்தில் இருக்கும்போது அவர் ஒரு நிர்வாகியாக இருக்கலாம், 4 பேர் அதட்டி பேசலாம். ஆனால் குடும்பம் உறவுன்னு வரும்போது அது அவங்களுடைய இயற்கை குணமாகவே மாறிடும். அப்போ குடும்பத்திலையும் கொஞ்சம் அந்த கராரை காட்டும்போது நீங்கள் பாருங்கள், ஒரு பிள்ளைகள் ஏதாவது கேட்கணுன்னா கூட சிம்ம லக்னத்தில் அப்பா இருந்தாருன்னா அவங்கக்கிட்ட கேட்க மாட்டாங்க. அம்மா கிட்ட தான் போயிட்டு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்க சொல்லுவாங்க அப்பா கிட்ட. ஏன்னா அவங்களின் பார்வையில் அவர் ஒரு சர்வாதிகாரியாக இருப்பார். அப்போ நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் அந்த தன்மையோடு இருந்துக்கலாம். ஆனால் குடும்பத்துக்கிட்ட அந்த சர்வாதிகாரத்தை இழக்கும்போது அதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்பை பெரும்பாலும் இழந்துடுறாங்க. அப்போ சிம்ம லக்னக்காரங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அன்புக்கு ரொம்ப ஏங்குறவங்க. ஆனால் அது அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். அவங்களுடைய அந்த கோவத்தன்மை, அந்த அதிகாரத்தன்மையினால அவங்க கிட்ட நெருங்குறதுக்கு பலர் பயந்துக்கிட்டு விலகி நிற்பாங்க. சிம்ம லக்னக்காரங்களுக்கு மேக்ஸிமம் உறவுகள் செட் ஆகி வராது. அது ஒரு விஷயம். ஏன்னா அந்த லக்னத்தின் 4ஆம் அதிபதி அந்த லக்னத்தின் பாதகாதிபதி ஆயிடுவார். அப்போ உறவுகளோட ஏன் செட் ஆகி வராதுன்னா, ஒன்று இவங்க ரொம்ப கராராக இருக்கிறது ஒரு இயல்பு. ஒன்று தப்புன்னு பட்டுச்சுன்னா ஏன் இந்த தப்பு பண்ணன்னு முகத்துக்கு நிறைய கேட்டுருவோம். நம்மளா இருந்தால் இப்படி பண்ணுறாரு, பண்ணாமல் இருக்கலாம், அவர்கிட்ட சொல்ல மாட்டோம். ஆனால் அவர் தவிர மற்ற எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். சரிங்களா? ஆனால் சிம்ம லக்னக்காரங்க அப்படி கிடையாது. நேராக கூப்பிட்டு இந்த பிரச்சனை இருக்குப்பா, அடுத்த முறை அதை பார்த்துக்க, என்ன பொசுக்கு நம்மளே குறை சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் அவங்க மேலே விழுந்துடும். அப்போ எல்லா இடத்துலையும் அந்த தடாலடியாக பேசுகிறதும் கராராக இருக்கிறதும் இவங்களுடைய மிகப்பெரிய நெகட்டிவ். அதை குடும்பத்தில் குறைச்சிக்கிட்டாங்கன்னா குடும்பத்தாரின் அன்பையும் பெறலாம். கண்டிப்பாக சார். சார், இப்போ பொதுவாக இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்தந்த தொழில்கள்லாம் உங்களுக்கு டாப்பாக இருக்கும், நீங்கள் நம்ப இந்த தொழிலில் கால் வைக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா அது என்ன மாதிரியான தொழில்கள்? முதல்ல இவங்களுக்கு தொழிலே செட் ஆகும். சரிங்களா? வேலைக்கு போகிறத காட்டிலும் ஒரு பக்கம் வேலை ஒரு பக்கம் தொழில்னா பெரும்பான்மை இவங்க தொழிலை தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி வேலையை சூஸ் பண்ணுறாங்கன்னா அது பெர்மனண்ட்டான ஜாபாக இருக்கணும் அப்படிங்கிறதான் சூஸ் பண்ணாங்க. அப்படியும் இல்லையா, இவங்களுக்கு வேலை செய்கிறதுல பெரிய ஈடுபாடு இருக்காது, ஆனால் வேலை வாங்குறதுல நல்ல ஈடுபாடு இருக்கும். சரிங்களா? அந்த அதிகாரம் மிக்க அரசாங்கம், அரசியல் ஒரு சின்ன நிறுவனமாக இருக்கும், ஒரு குப்பாளுற வேலையாக கூட இருக்கலாம், ஆனால் அதில் நான் தான் சூப்பர்வைசராக இருப்பேன் அப்படின்னா அது சிம்ம லக்னக்காரங்க. எங்கே இருந்தாலும் அடுத்தவங்களை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு கம்பெனி போனீங்கனாலும் அங்கே சூப்பர்வைசரு, மேனேஜரு, HR இந்த மாதிரியான நிர்வாகம் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் இருக்கிற எல்லோருமே சிம்மம் வலுத்திருப்பாங்க, இல்லை சிம்ம ராசியாக இருப்பாங்க, இல்லை சிம்ம லக்னத்தில் இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு கீழே ஒரு 2 பேர் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான இடம். இல்லை கடைக்கோடியில் ஒரு சின்ன இடத்துல இருக்காங்கன்னா கூட அவர் அதிகாரம் பண்ணுறதுக்கு வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அவரே டிசிஷன் எடுத்து அவரே வேலை செய்கிற மாதிரி இருப்பார். ஒன் மேன் ஆர்மி மாதிரி. இந்த நிறுவனத்தில் எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க, நான் தான் மேனேஜர், எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, நான் ஒருத்தன் தான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அதிகார துணி மிக்க அத்தனை அமைப்புகளும் இவங்களுக்கு பொருந்தும். அதே போல் தலை சிறந்த ஆசிரியர்கள், சொல்லி கொடுக்கறதுக்கு இவங்க ரொம்ப சிறப்பான ஆட்கள். தொழில்னு வரும்போது எந்த விதமான தொழில் இவங்க எடுத்து ஹேண்டில் பண்ணலாம். இதுதான் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க ஆளுமை தான் ரொம்ப முக்கியம். எந்த தொழிலாக இருந்தாலும் அதை இவங்க பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க. சரிங்களா? கண்டிப்பாக சார். சார், இப்போ இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்தந்த தொழில்கள்லாம் உங்களுக்கு வேணாம், தப்பி தவறி கூட இதை செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா அது என்ன தொழில்கள்? அடிமை தொழில்கள் பெருசாக இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதாவது நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல திறமை இருக்கும், தசாபுக்தி சரியில்லாமல் இருக்கும், ஒன்றுமே தெரியாத டம்மி பீஸ் இவங்களுக்கு லீடராக இருப்பார். சரிங்களா? அவங்களுக்கு கீழே வேலை செய்யும்போது வேறு வழி இல்லைன்னு அப்படியே மன உளைச்சலோடு வேலை செஞ்சு அந்த மன உளைச்சல்லாம் நிறைய தப்பு பண்ணிடுவாங்க தொழிலில். அப்போ மேக்ஸிமம் இவங்களுக்கு அடிமை தொழில் ஆகாது. அதனால் அடிமை தொழிலுக்கு போகிறது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் உழைப்பை செலுத்தி செய்கின்ற எந்த வேலையும் இவங்களுக்கு பெருசாக செட் ஆகாது. இந்த சில பேர்லாம் சொல்லுவாங்க சிம்ம லக்னக்காரங்க, நான் இந்த படத்தில் வர்ற மாதிரி ஆட்டோ ஓட்டி அப்புறம் ஆட்டோ வாங்கி அப்புறம் அதை ஒரு தொழிலாக மாற்றி பெரிய ஆளாக வந்துடும். அதெல்லாம் சும்மா கதை. சரிங்களா? போனோம்னா 2 நாள் ஓட்டுவாங்க, இவன் எப்படி சொல்கிறான் அவன் அப்படி சொல்கிறான் விட்டு வந்துடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அந்த 3rd கேட்டகரி ஆஃப் அந்த வேலைகளை
தொழில்களை இவங்க மேக்ஸிமம் அடுத்தவங்க இவங்களுக்கு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கிற எந்த வேலைக்கும் இவங்களுக்கு செட் ஆகி வராது. அங்கேருந்து மேக்ஸிமம் கண்டுக்க பார்ப்பாங்க. அதனால் அந்த தொழில்களை நீங்கள் தவிர்த்துக்கிடலாம். சரிங்களா? கண்டிப்பாக சார். சரி, இப்போ இந்த பொதுவாக சிம்ம லக்னக்காரங்களுக்கு வந்து அவங்களுடைய உறவுகள், அவங்களுடைய குடும்பத்தினர், சொந்த பந்தம், அக்கம் பக்கம் கூட வேலை செய்கிறவங்க, இவங்களால இவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும், நன்மை நடக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? அதாவது இவங்களுக்கு முதல்ல நன்மைகளை செய்கிற உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தையர் தான். சிம்ம லக்னக்காரங்க 1008 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட தாய் தந்தையரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சிம்மத்தில் பிறந்த ஒருத்தருக்கு என்னென்னா அவங்க பிள்ளை மேலே பாசம் அதிகமாக இருக்கும். ஆனால் அப்பா மேலே அப்பப்போ கருத்து வேறுபாடு வந்துடும். சரிங்களா? ஆனால் இவங்களின் முன்னேற்றத்திற்கு தாய் தந்தை 2 பேருமே இவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதுதான் உண்மை. சரிங்களா? இதேனும் ஒரு வகையில் அவங்க காரணமாக இருப்பாங்க. சரிங்களா? அதே போல் இவங்க சிம்ம லக்னத்திலேயோ சிம்ம ராசிலேயோ ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அவங்க பிள்ளைகளின் மீது ரொம்ப ஆசை இருக்கும். ஆனால் வருங்காலத்தில் அவங்க பிள்ளைகளாலேயே கருத்து வேறுபாடுகள் வரும். சரிங்களா? அதே போல் வாழ்க்கை துணைக்கிட்டையும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ இவங்க பிள்ளைகள் மற்றும் வாழ்க்கை துணை இந்த ஃபேமிலி லைஃப் இவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இவங்களை பெற்றவங்களோட இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனை வந்தாலும் கூட இவங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவங்க 2 பேரும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சரிங்களா? அந்த விதத்தில் அந்த உறவுகள் நல்லது. இவங்க உறவுகள் கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய அதிகாரத்தை எல்லாம் அங்கே காட்டாமல் இருக்கிறது நல்லது. எப்படி மிதுன லக்னக்காரங்க தன்னுடைய பேச்சு திறமை அதை அடுத்தவங்க கிட்ட காட்டக்கூடாதோ அதுபோல் இவங்களுடைய அதிகாரத்தையும் அந்த அதிகாரத்துணையும் பிறர்கிட்ட காட்டாமல் இருந்தாலே போதும். அதாவது சிம்ம லக்னக்காரங்க நீங்கள் அண்ணன் இது விஜய் அவர்களோட கில்லி படத்தை பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு அப்பா கேரக்டர் இருப்பார்ல, அந்த மகனுக்கு அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? இந்த சேம் திங் தான் சிம்ம லக்னத்தில் இருக்கிற எல்லா உறவுகளும் சிம்ம லக்னத்தோடு இருப்பாங்க. அதில் ஒருத்தர் கேட்பார்ல, ஏங்கய்யா நீங்கள் எப்போ பாரு கஞ்சி குடிச்ச மாதிரி விறப்பாக இருக்கிறீங்க அப்படின்னா அது சிம்ம லக்னக்காரங்க. அதே விறப்போட இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. அதனால குடும்ப உறவுகளில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். கண்டிப்பாக அதை குறைச்சிக்கிட்டாங்கன்னா போதுமானது. சார், இப்போ பொதுவாக எந்த உறவுகளால் இந்த சிம்ம லக்னத்துக்கு அதீத பிரச்சனை வரும்? அதீத பிரச்சனைனா ஒன்று வளர்ந்ததுக்கு பிறகு பிள்ளைகளால் வரும், வளர்ற வரைக்கும் பொண்டாட்டியால் வரும். சரிங்களா? கண்டிப்பாக சார். இப்போ இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் தருகின்ற தசா புத்திகள் அப்படின்னா அது என்ன தசா புத்தி? முதன்மையாக செவ்வாய் தசை, அதனை அடுத்ததாக குரு தசை, அதனை அடுத்ததாக சூரிய தசை. இந்த 3 தசைகளுமே நல்ல ஏற்றத்தை தரும். சில நிலைகளில் தொழில் பொருளாதாரம் சார்ந்து சுக்கிர தசை நன்மையை செய்யும். பொருளாதாரத்துக்கும் தொழிலுக்கு மட்டும்தான், மற்ற விஷயங்கள் கிடையாது. ஆனால் இந்த குரு தசை, சூரிய தசை, செவ்வாய் தசை இது 3 எல்லா விதத்துலையுமே இவங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை தரும். அப்போ இந்த 4 பேரில் ஒருத்தர் தசாநாதன், ஒருத்தர் புக்திநாதனாக வருகின்ற பொழுது சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன், ஒருத்தர் தசாநாதன் ஒருத்தர் புக்திநாதனாக வரும்போது ஆதிபத்திய ரீதியில் ஒரு நல்ல வலிமையான பலன்கள் நடக்கும். அப்போ தான் சொத்து வாங்குறது, அப்போ தான் வீடு கட்டுறது, அப்போ தான் நல்ல பொசிஷன் கிடைக்கிறது, அப்போ தான் ப்ரமோஷன் கிடைக்கிறது, கல்யாணம் ஆகுறதுன்னு வாழ்வின் முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் மேக்ஸிமம் இந்த புக்தியில் நடந்துடும். சரிங்களா? இதனை அடுத்ததாக பொருளாதாரத்துக்கு இவங்களுக்கு புதன் தசை பருவத்தில் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், இவங்கள மாதிரி கொடுத்து வச்சவங்களே கிடையாது. சிம்ம லக்னத்துக்கு அவர் எந்த விதத்துலையும் யோகர் கிடையாது, கேந்திராதிபதி கிடையாது, கோணாதிபதி கிடையாது. ஆனால் 2க்கும் 11க்கும் உடைய 2 பொருளாதார ஆதிபத்தியத்துக்கு புதன் அதிபதி. அதுவும் இல்லாமல் சூரியனுக்கு அதிநட்பு கிரகம் அவர். சரிங்களா? புதன் தசை சிம்ம லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு பருவத்தில் வருதுன்னா, ஆனால் அதுக்கு முன்பு வர சனி தசை ட்ரௌசரை கழட்டிடும். அடுத்து வர்ற புதன் தசை நல்ல உயரத்தை கொடுத்துரும். இங்கே சிம்ம லக்னக்காரங்க, நான் வந்து கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா வந்து என்ன சொல்லுதுங்க இந்த கல்லோடச்சி என்னை படிக்க வச்சார் அப்படின்னு வரலாறு சொல்லுவாங்க. அது சனி தசைக்கு. நான் உள்ளே வந்த உடனே வேலைக்கு வந்து அப்படியே டக்கு டக்குன்னு வளர்ந்துடும், அது புதன் தசைக்கு பலன். சரிங்களா? புதன் தசை பொருளாதார ரீதியாக ரொம்ப சூப்பர். எந்த தசை நடந்தாலும் அதில் புதன் புக்தி நடக்குதுன்னா சிம்ம லக்னக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி இல்லை சொத்து சேர்க்கை ஏதேனும் ஒரு நல்லது நடந்துடும். கண்டிப்பாக சார். சார், இப்போ இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தசைகள், அந்த அளவுக்கு இந்த தசாபுத்தி வரும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது அப்படின்னா அது என்ன தசாபுத்தி? சனி தசை. சில நிலைகளில் குரு தசை வந்து பார்த்தீங்கன்னா அவரே அஷ்டமாதிபதி ஆகிறார். குரு வந்து 6, 8, 12ஆம் இட தொடர்பை பெறும்போது 6ல் அமரலாம், 8ல் அமரலாம், 12ல் அமரலாம். அப்படி அமருகின்ற பொழுது குரு தசை தீமையை செய்யும். சரிங்களா? அப்போ சனி தசை, குரு தசை, குரு தசையில் சனி புக்தி, சனி தசையில் குரு புக்தி, இந்த 2 தசையிலையும் சுக்கிர புக்தி நடக்கும்போது பொருளாதாரம் தொழிலை டிஸ்டர்ப் பண்ணாது, ஆனால் அது ஆரோக்கியத்தை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். சரிங்களா? அப்போ இந்த 3 புக்திகளும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதில் குறிப்பாக சனி தசையில் குரு புக்தியோ, குரு தசையில் சனி புக்தியோ, இல்லை இந்த 2 தசையில் சுக்கிர புக்தியோ நடக்கும்போது நான் தொழில் பண்ணுறேன், பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், பல பேரை கூட்டி நான் பேர் எடுக்கிற மாதிரி நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக சறுக்கிடும். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் தான் பெரிய பெரிய தலைவர்களும் தடுமாறி போகிற ஒரு சூழ்நிலைகள் நடக்கிறது. அப்போ இந்த புக்தி காலங்களில் நம்ம மேக்ஸிமம் பெரிய விஷயங்கள் எதையும் பண்ணாமல் அமைதியாக இருந்துக்கிறது நல்லதுங்க. கண்டிப்பாக சார். ஸோ பொதுவாக இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க எந்த ராசியில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாக்பாட். இவங்க எந்த ராசியில் பிறந்தாலுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில், ஏன்னா ஒரு பக்கம் நன்மையை செய்கிற கிரகங்கள் இருக்குது, இன்னொரு பக்கம் தீமை செய்கிற கிரகங்கள் இருக்குது. இவங்களுக்கு எப்படின்னா ஒரு தசை நன்மை அடுத்த தசை தீமை, ஒரு தசை நன்மை அடுத்த தசை தீமை அப்படின்னு மாறி மாறி தான் வரும்.
அதனால் இவங்க எந்த ராசியில் பிறந்தாலுமே அது ஓகே தான். ஒரு பார்ட்டு கஷ்டப்பட்டாலும் இன்னொரு பார்ட்டில் நல்லா வந்துடுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் இந்த மேஷம், அதோட திரிகோணமான சிம்மம், அதோட திரிகோணமான தனுசில் பிறக்கிறது ரொம்ப சிறப்பு. வாழ்நாள் முழுக்க அதிகபட்சம் நன்மைக்கான தசைகளை அவங்க சந்திப்பாங்க. சரிங்களா? ஆனால் கஷ்டப்படுற தசைகள் ஆரம்பத்தில் வந்துடும், அதில் அடி வாங்கணும். சரிங்களா? அது ரொம்ப நல்லது. சார், எந்தெந்த ராசியில் பிறந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும்? இவங்க பெரும்பான்மையாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கடைசி ராசிகள்னு சொல்லக்கூடிய சரராசிகள், அதுலேயும் குறிப்பாக கடக ராசியில் பிறக்கிறது போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பருவத்தில் சுக்கிர தசையை ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அல்லது சனியினுடைய நட்சத்திரங்கள்லேயே பிறக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோம். உதாரணத்துக்கு கடக ராசியில் பிறக்கிறாங்க, பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க. அப்படி விருச்சக ராசியில் பிறக்கிறாங்க, அனுச நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க. அப்படி கும்ப ராசிக்குள்ளே மீன ராசிக்குள்ளே பிறக்கிறாங்க, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுடைய இளமை பருவம் ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த பள்ளி பருவம், குடும்ப பருவம் இது எல்லாமே கடுமையான ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படும். சரிங்களா? அப்போ இந்த நட்சத்திரங்களில் இந்த ராசியில் பிறக்கிறது கொஞ்சம் கூடுதலாக அவங்க குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ அது கொஞ்சம் சிரமத்திற்குரியது. நிச்சயமா சார். சார், பொதுவாக இப்போ இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த தசா புத்தி எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் இந்த ஒரு சாமி கிட்ட சரணாகதி அடைங்க, உங்களுடைய வாழ்க்கையை அவர் பார்த்துப்பார் அப்படின்னா அது என்ன சாமி? அதாவது இவங்க சாமி கிட்ட சரணாகதி அடைகிறத விட, நான் சொல்கிற லாஜிக் புரியுதா பாருங்கள், இந்த மண்ணில் மனுஷனாக பிறந்து தெய்வ நிலைக்கு உயர்ந்தவங்க மகான்கள் நம்ம சொல்லலாம், சித்தர் வழிபாடுன்னு சொல்லலாம், யோகிகள் வழிபாடுன்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்க. அதுக்கு ஒரு 2-3 உதாரணம் சொல்லலாம். இப்போ சாய்பாபா, அவர் பிறந்து தெய்வ நிலையை உயர்ந்தவர். ரமண மகரிஷி பிறந்து தெய்வ நிலைக்கு உயர்ந்தவங்க. வேதாத்ரி மகரிஷி, வள்ளல் பெருமான், இந்த மாதிரி நம்ம எத்தனையோ மகான்களை, உங்களுக்கு பக்கத்தில் பாம்பன் சாமி இருக்கலாம், இல்லை ஜீவ சமாதி இருக்கலாம். யாரோ ஒருத்தர் மனுஷன்கிற கேட்டகரியில இருந்து தெய்வங்கிற கேட்டகரிக்கு அவங்க அப்கிரேட் ஆயிருக்காங்கன்னா அதாவது இவங்களுக்கு தெய்வ வழிபாட்டை காட்டிலும் குருவின் மார்க்கம், குருவை வழிபாடு செய்தல், குருவின் மார்க்கத்தை பின்பற்றுவது தலை சிறந்த வழிகாட்டுதலை கொடுக்கும். கண்டிப்பாக சார். சார், இந்த சிம்ம லக்னக்காரங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அவங்களுடைய குணாதிசயம் என்ன, பலம் பலவீனம் என்ன, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ்.